விகடன் நேயர்களுக்கு வணக்கம். லாஜிக் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ராஜ் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்டா அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு விளக்க ட்ரை பண்றேன். உதாரணமா உங்க வீட்ல ஒரு காயின் இருக்கு. அந்த காயின் அதே மாதிரி எக்ஸாக்ட் காயின் வந்து பக்கத்து வீட்ல உங்க நண்பர்கிட்டையும் இருக்கு. இப்போ உங்க வீட்ல இருக்கிற காயினை நீங்க டாஸ் பண்றீங்க, அது வந்து ஹெட்ஸ் விழுகுது. உடனே எந்த வித கனெக்ஷனும் இல்லாம, எந்த வைஃபை கனெக்ஷனும் இல்லாம உங்க ஃப்ரெண்டு வீட்ல இருக்கிற காயின் டெய்ல்ஸ் விழுகுது. இங்க ஹெட்ஸ் விழுந்தா அங்க டெய்ல்ஸ் விழுகுது. இங்க என்ன முடிவு இருக்கோ அந்த முடிவு அந்த காயினையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? இது ஏதோ பிளாக் மேஜிக் போல அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆனா இது எந்த விதமான மேஜிக்கும் இல்ல, மாயம் இல்ல, மந்திரமும் இல்ல. இதுக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா குவாண்டம் பின்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கான்செப்ட் தான் ஆனானப்பட்ட ஐன்ஸ்டீனையே குழம்ப வச்சிருக்கு. அவர் வந்து இதை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன ஒரு பேய்த்தனமான ஒரு செயலா இருக்கே அப்படிங்கிறது கூட டைரக்டான டிரான்ஸ்லேஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐன்ஸ்டீனையே குழப்பின இந்த பிரபஞ்சத்துல புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமான இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இந்த குவாண்டம் ரியலம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அது என்ன, அதோட லாஜிக் என்ன அப்படிங்கறத டீகோட் பண்ண போறோம். அதை ரொம்ப சிம்பிளா பேசிக் லெவல்ல என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த குவாண்டம் உலகம் அப்படின்னா என்னங்கிறத ஒரு சின்ன பிரீஃபா பார்த்துடலாம். நம்ம சுற்றி இருக்கிற சேரு, டேபிள், கேமரா உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாமே நியூட்டனோட அந்த இயற்பியல் விதிப்படி தான் செயல்படுது. அதில் அவர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவே நீங்கள் வந்து அணு அளவு பிரேக் பண்ணி அதிலும் இன்னும் பிரேக் பண்ணி எலக்ட்ரான், புரோட்டான் அளவுக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ரியலம்ல இருக்கிற பொருட்களுக்கு எல்லாமே இந்த பழைய விதிகள் எதுவுமே பொருந்தாது. அவங்க வித்தியாசமான ஒரு ஆக்ஷன்ஸ்ல வித்தியாசமான லாஜிக்ல தான் செயல்பட்டு இருப்பாங்க. இதை தான் குவாண்டம் உலகம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இப்போ நம்ம அந்த காயின்ல பண்ண லாஜிக்கே ஒரு எலக்ட்ரானை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறீங்க, அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறீங்க. ரெண்டையுமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது வலைப்பின்னல் மாதிரி அந்த ரெண்டையுமே ஜோடியா சேர்த்துறீங்க இந்த குவாண்டம் ரியலத்துல. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து பூமியில வச்சுட்டு இன்னொரு எலக்ட்ரானை மார்ஸ்லயோ இல்ல வேற ஏதோ யூனிவர்ஸ்ல வச்சா கூட இங்க நம்ம அந்த ஒரு பூமியில இருக்கிற எலக்ட்ரானை கிள்ளணும் அப்படின்னா அது மார்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்க இருக்கிற எலக்ட்ரான் துடிக்கும். அந்த அளவு கனெக்ஷன் இருக்கும். நீங்க எந்த பிரபஞ்சத்துல எங்க போய் அதை வச்சிருந்தாலும் அவங்க ரெண்டுமே, அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல லூப் ஆயிருந்தது அப்படின்னா நிச்சயமா அதோட எஃபெக்ட் நமக்கு தெரியும். இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா பூமியில இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து ஸ்பின் அப், அதாவது வலது பக்கம் சுத்துது அப்படின்னா அங்க மார்ஸ்ல இல்ல வேற யூனிவர்ஸ்ல வச்ச எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா ஸ்பின் டவுன், அதாவது இடது பக்கம் சுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே செய்யற செயல்கள் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருக்கும். இதுதான் இந்த குவாண்டம் ரியலத்தோட லாஜிக். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு நடுவில் எந்த சிக்னலும் கிடையாது, எந்த ஒயரும் கிடையாது, எந்த சேட்டலைட் கனெக்ஷனும் கிடையாது. பட் ஸ்டில் இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையில இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த லாஜிக் தான் எல்லா அறிவியலாளர்களும் குழப்ப ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை கேட்டதுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு செம கடுப்பாயிருச்சு. ஏன்னா அவரோட தியரி படி, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி இந்த பிரபஞ்சத்துல ஒளியை விட வேகமா பயணிக்கக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது, ஒளி வேகத்துல செல்லக்கூடிய எந்த விஷயமே கிடையாது அப்படிங்கிறது அவரோட தீர்க்கமான இது இல்லையா. பட் இந்த குவாண்டம் லாஜிக் படி பார்த்தா ஒளியை விட வேகமா இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற சிக்னல் பயணிக்குது அப்படிங்கறதா ஒரு சூட்சமம். அதாவது நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கீங்க, இங்க பூமியில ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கீங்க. இங்க ஒரு தகவல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தகவல் ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது இல்லையா. அந்த எவ்வளவு இன்ஸ்டன்டா அது வந்து பரிமாறப்படுது அப்படிங்கிறப்போ இது ஒளியோட வேகத்தை பிரேக் பண்ணுது இல்லையா. ஸோ இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட ஸ்டாண்டா இருந்தது. அதனால தான் அவர் இந்த செயலை ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ், அதாவது பேய்த்தனமான செயல், தூரத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு பேய்த்தனமான செயல் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணாரு. இதை டோட்டலா நிராகரிச்சாரு. ஆனா நீல்ஸ் போர் மாதிரியான மற்ற குவாண்டம் விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன் சார், நீங்க நினைக்கிறத விட இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமானது, லாஜிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பல இருக்கு, அது இப்ப லாஜிக் இல்லாம இருக்கலாம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம அறிவியல் டீகோட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவும் லாஜிக் குள்ள வந்துரும் அப்படிங்கறதா அவரோட ஸ்டாண்டு. இதுதான் மற்ற குவாண்டம் விஞ்ஞானிகளும் பின்பற்றாங்க. சமீபத்தில் நடந்த பல பரிச்சயார்த்த முயற்சிகள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இந்த குவாண்டம் ரியலம் இதெல்லாமே உண்மை அப்படிங்கறத 100% நிரூபிச்சிருக்காங்க. இதுக்காக தான் 2022 ஆண்டு நோபல் பிரைஸும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஐன்ஸ்டீனே தோத்த ஒரு அறிவியல் துறை அப்படின்னா அது அந்த குவாண்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாஸ், எலக்ட்ரான் சுத்துது, ஐன்ஸ்டீன் தோத்துட்டாரு, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி லாஜிக்கா எல்லாருக்குமே வரும். பட் அதுக்கான விடைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் விஷயங்கள் எல்லாருமே நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல பார்த்திருப்போம், மார்வல் காமிக்ஸ் சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்திருப்போம். ஆண்ட்மேனோட ஒரு பார்ட்டே இந்த குவாண்டம் ரியலம் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்களுக்கு இந்த குவாண்டம் ரியலம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாகவும் இப்போ நம்ம சொல்ற விஷயம் ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த குவாண்டம் உலகத்தோட முக்கியமான செயல்பாடா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எதை நோக்கி போக போறோம் இதை வச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறதா வந்து நிக்குது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இன்டர்நெட் கேபிள் இருக்கு, அது எல்லாமே எதர் சேட்டலைட் மூலமா கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும், இல்லை வயர்டு இன்டர்நெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமா தகவல் பரிமாறப்படுது. பட் இந்த குவாண்டம் ரியலம் மூலமா ஒரு குவாண்டம் இன்டர்நெட்
அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு விஷயங்களுக்கும் இடையில தகவல் பரிமாற்றங்களுக்கு நமக்கு சேட்டலைட் தேவைப்படாது, ஒயர் தேவைப்படாது, எந்த விஷயங்களும் தேவைப்படாது. இப்போ இருக்கிற இன்டர்நெட் ரிசோர்சஸ், இப்போ இருக்கிற தகவல் பரிமாற்ற முறையில் ஹேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒயர்டு இன்டர்நெட், ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்குள்ள எந்த ஹேக்கர் வேணா உள்ள புகுந்து எல்லா தகவலையும் எடுக்க முடியும். பட் இதுவே குவாண்டம் ரியல் மூலமா ஒரு குவாண்டம் இன்டர்நெட் பில்ட் பண்ணி அது மூலமா தகவல் பரிமாற்றம், ரகசியமான விஷயங்கள்லாம் பரிமாறப்பட்டுச்சு அப்படின்னா ஹேக்கர்ஸால உள்ள நுழையவே முடியாது. நுழையலாம், மேபி நடக்கலாம் ஃபியூச்சர்ல, பட் அதுக்கெல்லாம் இன்னும் பல தசாப்தங்கள் தேவைப்படும். ஸோ அந்த அளவு செக்யூர்டான ஒரு இன்டர்நெட்டை இந்த குவாண்டம் மூலமா பில்ட் பண்ண முடியும். அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குவாண்டம் டெலிபோர்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. டெலிபோர்டேஷனாலே நம்ம வந்து ஒரு ஆளை இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவோம். பட் அந்த அளவுக்கு இன்னும் போக முடியாது. அப்படின்னாலுமே ஒரு பெரிய அளவு ஜங்க் டேட்டா, ஒரு பெரிய தகவல் இருக்கு அப்படின்னா அதை இங்கிருந்து உலகத்தோட வேற ஒரு மூலைக்கு ஈஸியா அனுப்ப முடியும் இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷனால. அதுக்கான பணிகளும் ஆராய்ச்சிகளும் இப்ப நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது விரைவில் சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷன் இன்னுமே டெவலப் ஆகி அது மூலமா டிரான்ஸ்போர்ட் மாதிரியான வசதிலாம் வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா லைட்டை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் இல்லையா? ஒளி வேகத்தை விட அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருவேளை காலப்பயணம் கூட சாத்தியமாகலாம் அப்படிங்கிறதா பலரோட கருத்து. இந்த குவாண்டம் லாஜிக் எந்த அளவு விசித்திரமானது, இது ஏன் ஐன்ஸ்டீனே குழப்பிச்சுன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான தாட் எக்ஸ்பெரிமென்ட் என்னால சொல்ல முடியும். அது மூலமா நம்ம கற்பனையா யோசிச்சு பார்க்கறது மூலமா இதோட லாஜிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் ஷூ வச்சு ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம பண்ணலாம். என்கிட்ட வந்து ஒரு பெரிய ட்ரெக்கிங் ஷூ இருக்கு. அந்த ட்ரெக்கிங் ஷூ ஒரு ஜோடி, அதாவது வலது இடது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 பெட்டியில அதை வந்து நான் பேக் பண்ணிடுறேன். பட் எந்த பெட்டியில வலது எந்த பெட்டியில இடதுன்னு நான் பார்க்காம அதை வந்து பேக் பண்ணிடுறேன். ஒரு பெட்டியை சென்னையில் இருக்கிற உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இன்னொரு பெட்டியை ராக்கெட்ல அனுப்பி நிலாவுக்கே அனுப்பிடுறேன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெட்டியில இடது இருக்கு, ஒரு பெட்டியில வலது இருக்கு. நீங்க சென்னைக்கு உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை திறந்து பாக்குறீங்க, உங்ககிட்ட இருக்கிறது வலது ஷூ. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நிலாவில் இருக்கிறது இடது ஷூ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் இல்லையா? இதுதான் லாஜிக். இதுல என்ன பாஸ் பெரிய அறிவியல் லாஜிக் இருக்க முடியும்? இது சாதாரண காமன் சென்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பட் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ரியல் வேர்ல்டுல வேணா நான் பெட்டியில வச்சது இடதுனோ உங்ககிட்ட இருக்கிறது வலதுனோ ஈஸியா நம்மளால டீகோட் பண்ண முடியும். பட் இந்த குவாண்டம் ரியலில் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த பெட்டியை திறக்கிற வரைக்குமே அது வலது ஷூவா இடது ஷூவான்னு அந்த உலகத்தோட லாஜிக் படியே தெரியாது. அது ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில ஒரு சூப்பர் பொசிஷன்ல தான் இருக்கும். அந்த பெட்டியை திறந்து பார்க்குற வரைக்குமே அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இதுதான் இந்த குவாண்டம் ரியலத்தோட லாஜிக். முதல் முறையா நீங்க தான் அந்த சென்னையில் இருக்கிற அந்த பெட்டியை திறக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க திறந்தவனே அது வந்து வலது ஷூ அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க குவாண்டம் ரியலத்தில், அதாவது ராக்கெட்ல இருக்கிற அந்த நிலாவில் இருக்கிற அந்த ஷூக்கு ஒரு சிக்னல் போகும். நான் வந்து வலதா மாறிட்டேன், அதனால நீ இப்போ இடதா வெளியே வர வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷூவும் மாறிடும். இதுதான் இந்த குவாண்டம் ரியலத்தோட ஒரு அசைக்க முடியாத ஒரு லாஜிக். இன்னும் டெஃபினேட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்க பார்க்குற வரைக்கும், நீங்க எந்த ஷூன்னு பார்க்குற வரைக்கும் அது எந்த வகை ஷூ அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற மர்மமான விஷயம். ஸோ இந்த லாஜிக் தான் ஐன்ஸ்டீனையே குழப்பிச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே விஷயத்தில் செயல்பட்டு இருக்கப்போ, இயற்பியல் விதியில் பொருந்தி வரப்போ இது மட்டும் எப்படி முரண்பாடாக இருக்கு அப்படிங்கிறதான் அவர் எழுப்பின கேள்வி. ஸோ மக்களே, இந்த குவாண்டம் விஷயம் மூலமாக நமக்கு தெரியிற விஷயம் ஒன்று தான். இந்த பிரபஞ்சம் நாம நினைக்கிறத விட வித்தியாசமானது, பல்வேறு மேஜிக்கில் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை மேஜிக்னு இப்போ வேணா சொல்லலாம். பட் அதோட லாஜிக் என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவும் சயின்ஸ்குள்ள வந்துடும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மூலமா நம்ம புது புது கண்டுபிடிப்புகளும் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கும் இந்த குவாண்டம் ரியல் செயல்படுற மாதிரி ஒரு நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இருக்காங்களா? அதாவது நீங்க இங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு உதவ வருவாங்க. அந்த மாதிரியான நண்பர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குவாண்டம் ரியலம் பத்தி உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள், இதுல இன்னும் சந்தேகம் இருந்தா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ற வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.